Hi friends, welcome to GD Law Studies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில செயல்படுற அஃபிலியேட்டட் லா காலேஜ் தான கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் காலேஜ் அண்ட் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில செயல்படுற ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இரண்டிலுமே வந்து 5 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கான அட்மிஷன் ஆனது லா டிகிரிக்கு நடைபெற்றிருக்கு இந்த வருஷத்துக்கானது. இது சம்பந்தமாக நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொஷின் கேட்டிருக்கீங்க. அதற்கான ஆன்சர் தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்குமே வந்து என்னால் ரிப்ளை பண்ண முடியாததால் தான் இந்த கொஷின் ஆன்சர் செக்ஷன் மாதிரி வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு மட்டும் இல்லாத நேற்று பார்த்தீங்கன்னா 1/2 hour வீடியோ ஆயிடுச்சு எல்லா கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணுறதுக்குள்ளே. இதில் வந்து நீங்கள் எந்த இடத்துல வந்து கொஷினுக்கு உங்களுக்கான ஆன்சர் வந்து எந்த இடத்துல கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து 2 பார்ட் வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ. ஒரு சில பேர் கேட்டிருக்கீங்க ஏன் லைவில் வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. என்னால் வந்து கமெண்ட் பாக்ஸில் யூடியூப்பில் இருக்க கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ண முடியாததால் நான் லைவ் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். என்னென்னா நீங்கள் அவைலபிளாக இருக்கும்போது என்னால் வந்து லைவ் கண்டக்ட் பண்ண முடியல. நான் லைவ் கண்டக்ட் பண்ணும்போது எல்லாருமே வந்து அந்த லைவில் ஜாயின் பண்ண முடியல. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா யூடியூப்பில் வந்து கமெண்ட்ஸ் கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாத இன்ஸ்டாகிராம்லேயே வந்து பர்சனலாக டிஎம் பண்ணுறீங்க. அதில் வந்து ரிப்ளை பண்ணதாலே உங்களுக்கு போதுமானதுன்னு எனக்கு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணி போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கொஷின் ஆன்சர் சீரியஸ்க்கான வீடியோ தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குங்கன்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கமெண்டாக பார்த்தீங்கன்னா ஜெயா திவி ஜெயா 3 இயர்ஸ் எல்எல்பிக்கு செகண்ட் கவுன்சிலிங் ஓப்பன் ஆகும்னு சொல்லுங்கள். ஓகே, செகண்ட் கவுன்சிலிங் ஓப்பன் ஆகும்போது சொல்லுங்கன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன் வீடியோ போடுறேன் நான். நீங்கள் வந்து சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து யூசர் மேம் எனக்கு மெயில் வரல மேம். நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் 85 கட் ஆஃப் பிசி கேட்டகரி. யூசர் நீங்கள் வந்து உங்களுக்கு மெயில் வரலனாலும் பரவாயில்ல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 29th அன்னைக்கிட்டு வெப்சைட்டில் வந்து நம்ம டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி வெப்சைட் இருக்கு இல்லையா, அதில் வந்து லாகின் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து கொடுத்து பாருங்கள். அப்படி இல்லைனா வந்து லாகின் சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அந்த லாகினில் போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் வந்து கொடுத்து பாருங்கள். அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகுதுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து பல்வேறு குளறுபடி நடக்கிறதால வந்து மெயில் வரலனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து லாகின் பண்ணி பாருங்கள். யூசர் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தேன்மதி மேம் கவர்மெண்ட் கோட்டா இல்லை ப்ரைவேட் காலேஜஸை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ண முடியுமா ப்ளீஸ் சொல்லுங்கள் மேம். 86 SCO கேஸ்ட்டுங்களா மேம்? கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜஸ்ஸா? கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜஸை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு வந்துட்டு அலாட்மெண்ட் ஆர்டர் வரும் இல்லையா, அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ரைவேட் காலேஜ் வந்து அலாட் ஆகிருக்குதுன்றதே தெரியும். நீங்கள் பர்சனலாக போய்ட்டு ஒரு ப்ரைவேட் காலேஜில் போய்ட்டு காண்டாக்ட் பண்ணி கேட்குறீங்கன்னா நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் மூலயமா தான் போக முடியுமே கண்டி கவர்மெண்ட் கோட்டா மூலயமா ஒரு ப்ரைவேட் காலேஜுக்கு வந்து ஜாயின் பண்ண முடியாது. ஸோ கவுன்சிலிங் மூலயமா தான் நீங்கள் போனால் தான் மட்டும்தான் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா மூலயமா ப்ரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ண முடியும். டைரெக்டாக நீங்கள் போனீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலயமா போனீங்கன்னா அட்மிஷன் ஃபீஸு ப்ளஸ் டொனேஷன் எல்லாமே வந்து எக்கச்சக்கமாக இருக்கும் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும், ப்ரைவேட் காலேஜஸில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து 86% வச்சுருக்கீங்க இல்லையா, ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டா மூலயமா ப்ரைவேட் காலேஜ் வந்து கண்டக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா சஞ்சய் பாக்ஸ் அக்கா கட் ஆஃப் எப்போ விடுறாங்க? 3 இயர்ஸ்க்கு கேட்குறீங்களா சஞ்சய்? நீங்கள் 3 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ 31st வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து எண்ட் ஆகுது. ஸோ அதுலேருந்து ஒரு 1 monthக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த இயருக்கு கேட்குறீங்க, எந்த கட் ஆஃப் கேட்குறீங்க, உங்களுடைய கட் ஆஃப், உங்களுடைய கேட்டகரி, உங்களுடைய கேட்க வேண்டிய கண்டென்ட்டை வந்து கரெக்டாக கேளுங்க. தங்கிலீஷில் தான் டைப் பண்ணுறீங்க, அதையும் வந்து புரிகிற மாதிரி டைப் பண்ணுங்கள். ஒரு சில பேர் வந்து டைப் பண்ணுறது எனக்கு புரியவே இல்லை. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா கேசவன் 3 இயர்ஸ் எல்எல்பியில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 7.5 ரிசர்வேஷன் இருக்கா?
3 இயர்ஸ்க்கு கிடையாது. 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th-லேருந்து 12th படித்தவங்க தான் 7.5 ரிசர்வேஷனில் வந்து வருவாங்க. 3 இயர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 7.5 ரிசர்வேஷன்ன்றது கிடையாது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, தமிழரசன், அக்கா நான் சர்டிஃபிகேட் கரெக்டாக அப்லோட் பண்ணேன்னு டவுட்டாக இருக்குக்கா, அதை எப்படி செக் பண்ணணும்? எந்த சர்டிஃபிகேட் சொல்கிறீங்க தமிழரசன்? நீங்கள் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு சொல்கிறீங்களா, 3 இயர்ஸ்க்கு சொல்கிறீங்களா? 3 இயர்ஸ்க்காக வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதில் வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்றது உங்களுக்கு தெரியலையா? நீங்கள் வந்து சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து அதை செக் பண்ணணும். இப்போ வந்து செக் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, யூசர், நான் SEO 84% அக்கா, எனக்கு கவர்மெண்ட் காலேஜுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா, கொஞ்சம் சொல்லுங்கள். 5 இயர்ஸா 3 இயர்ஸான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணவே மாட்டீங்க. SEO கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 84% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து கவர்மெண்ட்டில் தான் கிடைக்குன்னு சொல்லிட்டு 100% சொல்ல முடியாது. வாய்ப்பு இருக்குது. மேபி வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிவம், நான் 94 அண்டு OC கேட்டகரி எனக்கு கிடைக்குமா? BA LLB ஆனர்ஸ்ங்களா? சோயில் வந்து 94% வச்சுருங்க. வாய்ப்பு இருக்குது சிவம். சிவமாவா? சிவம் 94% OC கேட்டகரி BA LLB ஆனர்ஸ்க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, தேன்மதி, மேம் யூனிவர்சிட்டிக்கு கால் பண்ண பிஸின்னு வருது மேம், என்ன பண்ணுறது? தேன்மதி, மண்டே வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். உங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட் வந்து யூனிவர்சிட்டி காண்டாக்ட் பண்ணி பேசுவாங்க இல்லையா, அதால் பிஸி தான் வரும். நீங்கள் கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள். லஞ்ச் டைமில் மார்னிங் யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி கால் பண்ணிங்கன்னா பிக் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒர்க்கிங் டைமில் வந்து கால் பண்ணுங்கள். ஈவினிங் 5 o'clock பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, திவ்ய பாரதி, அக்கா நான் 3 இயர்ஸ் LLBக்கு அப்ளை பண்ணி இருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுற வாய்ப்பே இல்லையே, அது எப்படி பண்ணுறது? நீங்கள் அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க இல்லையா, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் 1 ஸ்பெஷல் ரிசர்வேஷன் 2ன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது, அதை கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டான்ற ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்கும். அதை வந்து ஓகே கொடுத்துருந்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் அதை கவனிக்கலீங்களா திவ்ய பாரதி? நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, பெல்சியா, மேம் 62% இருந்தால் கிடைக்குமா 3 இயர்ஸ் LLBக்கு? 62% கேட்டகரி மென்ஷன் பண்ணலை. வாய்ப்பு கம்மி தான். அப்படியே கிடைச்சாலும் கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கமெண்ட்ஸோட முடிச்சுக்கோம். இப்போ வந்து யாரோட முடிச்சுக்கோன்னா பெல்சியாவோட முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்ட் 2 மென்ஷன் பண்ணல. தனலட்சுமிலேருந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து வருவாங்க பார்ட் 2ல். ஏன் 2 சீரீஸாக போகிறேன்னா, 1/2 hour போட்டேன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியல, நீங்கள் பார்க்க முடியல. லென்த்தாகவும் எல்லோரும் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. அதுக்கான டைம்ஸ் உங்கள்கிட்ட இருக்காது. அதுக்காக தான் பார்ட் 2 வீடியோவாக போடுறேன். ஸோ இது வரைக்கும் கமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சுன்னா ஓகே, இல்லைனா வந்துட்டு நீங்கள் வந்து மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு